பொழுது சாஞ்சிருச்சு. ஒரு வா சோறு கூட திங்கல. எங்க போய் சுத்திட்டு இருக்கனோ தெரியலையே. சண்டைக்கு போவாத, சச்சரவுக்கு போவாதன்னு பொத்தி பொத்தி வளர்த்தனே, என்ன பிரயோசனம்? இல்ல, இந்த தாடிக்காரனால வந்த வேண. அவனை தூண்டி விட்டு இப்படி சண்டைக்காரனா ஆக்கிட்டான். வீரனாக்க போறானா வீர. இந்த வீர எந்த நாட்டை காப்பாத்த போறான்னு தெரியலையே. ஏன்னா எப்படி செய்யறேன்னு கேட்டா, இல்லாத்தா நான் தப்பு செய்யலாத்தா, அது செய்யலாத்தா, நடிப்பா. வெளியில போனா எல்லாத்தையும் மறந்துடுவான். வேலை எத்தி போய் இவனையும் நான் பெத்தனே, என்னையே சொல்லணும். நாகலட்சுமி, நாகலட்சுமி, அவனுக்காக யாரும் சிபாரிசுக்கு வர வேண்டாம். நான் பேசுறதா இல்ல. அடாடா, என்ன இந்த மனம் வந்துகிட்டு இருக்கு? என்ன குழம்பு? என்னது கோழியை குழம்பு போடாம தனியா வச்சிருக்கிறேன்? ஆமா, ஆத்தா மகன் உறவு அறந்து போச்சுன்னு சொன்னேன். இப்படி விதவிதமா சமைச்சு வச்சிருக்கிற யாருக்கு? ஓம் போல இன்னைக்கு வர மாட்டான் கூட, எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன். ஏந்திரி ஏந்திரி. எங்க அவன்? நீ தான் மூஞ்சிலே முழிக்கிறான்னு சொல்லிட்டியே. அதான் பக்கத்து ஊர்ல ஏதோ கல்லு குழி இருக்கான், அங்க போய் கல்லு உடைச்சாலும் கஞ்சி குடிச்சுக்கிறேன் வரைச்சிட்டு போயிட்டேன். கல்லு உடைக்க போறேனா? உடைக்கட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். கல்லு உடைச்சா புத்தி வருங்கிற? கல்லு உடைச்சா கையில ரத்தம் தான் வரும். வரட்டு சும்மாவா? அப்புறம் கோழிக்கு போறதுன்னா விளையாட்டா? வெயில வேலை செஞ்சா என் மாமா தாங்க மாட்டானே. அதெல்லாம் பார்த்தா வேலை கேட்குமா? கோழிக்கு போனா எல்லாம் பட்டு தான் ஆகணும். அண்ணன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மாமா கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்படியா? என்ன செய்யலாம்? அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். எது கூப்பிடணும் கேள பார். என் ராசா, என் பாண்டி, என் கண்ணு சண்டை சத்தத்துக்குலாம் போக கூடாது ராசா. படாத இடத்துல பட்டுடுச்சுன்னா இந்த ஆத்தா கொண்டு விட்டா வேற யாரா இருக்கா? நான் அப்பவே சொன்ன ஆத்தா, சண்டை சச்சரவுலாம் வேணாம், ஆத்தாளு பிடிக்காதுன்னு. இந்த கரண்ட் தான் கேட்கல. இந்த ஆளு ஒரு கூறு கெட்டவன், உன்னை கெடுத்து விடுவான். அவன் கூட நீ சேரவே சேராது. எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். ஏண்டா அடிச்சது நீ, அடி வாங்கினது அவன். நடுவுல வேலைக்கு பார்த்துக்காக பழி ஏமால போறியா? என்ன அர்த்தம்லாம் வச்சிருக்கிற நீ? போதும், நீ வாயை பொத்திக்க. நீ வடை சாப்பிடலாம். எனக்கு கையில புளி வச்சிருக்கல, அது போதும், அதை தின்னு. ஐயா, யார் நீங்க? ஐயாவை பார்க்கணும். எந்த ஐயாவ? பாண்டி ஐயா. பாண்டி ஐயாவா? என்ன மாமா இவன் இப்ப ஐயானா? அதே மதியானம் தெருவில் சண்டை போட்டார்ல, அப்ப ஆயிருப்பாரு. ஆமா, நீ இங்கே இரு, நான் போய் என்ன எதுன்னு விசாரிச்சேன். இந்த வீட்லயே நான் தான் பெரிய மனுஷன். என் மாப்பிளைய ஐயான்னா என் ரேஞ்ச் என்னங்கிறத நீயே யோசிச்சுக்க. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன மேட்ரு? பெரியய்யா, எங்க நிலத்துல ஒரு ரவுடி குடிசை போட்டுக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான். கேட்க போனா வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றான். அத நம்ம தம்பியை வச்சு காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அட்வான்ஸ் சொல்ல தருவ? 1000 அட்வான்ஸுங்க. வேண்டாம் வேண்டாம் மாமா. அட சும்மா மாப்ள, உனக்கு இப்பதான் கரெக்டா டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி 4 சண்டை போட்டான்னு வச்சுக்க, நான் ரவுடி ஆயிடுவேனே. அதான் அப்புறம் பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் உன்னை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. நீ சோடா பாட்டில இருந்து எல்லாத்தையும் உடச்சு போயிட்டே இருக்கலாம். நீ சும்மா மாப்ள. மாப்பிள யோசிச்சாவே மனசு மாறிடும். மாறதுக்குள்ள கூடியாயோ. நெக்ஸ்ட். ஐயா, என் பொண்ணு பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு பையன் தினமும் சைட் அடிச்சுட்டே இருக்கான். ஓம் பொண்ணையா? ஆமாங்க, என் பொண்டாட்டி சாயலுங்க. அதனால அவன் 2 கண்ணையும் தோன்றதுக்கு இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. டே, ஆட்டுக்கண்ணை நோண்டுறதுக்கு 600 700 வாங்கிட்டு இருக்கிற, நீ மனுஷ கண்ணை நோண்டுறதுக்கு 50 ரூபாய் தரியா? என்ன கிண்டல? கொண்டட மாப்பிள எங்கேயோ போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட். ஐயோ, ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா கூட வந்தேங்க. அதான் கூட வேண்டிய இல்ல, அப்புறம் என்ன? மாப்பிள கலெக்ஷன் ஆகிற வேகத்தை பார்த்தா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டிடலாம் போட்டு இருக்கு. யார் ஒரு பொம்பளை பச்சை சாலை கட்டி நம்மளே பாத்துட்டு இருக்கு? என் காத்தா. பணத்தை பார்த்தவொடனே என்னையே கண்ணு தெரியல. இல்ல இல்ல, தெரியுது தெரியுது. ஏன் பணத்தை கொடுத்து உயிர் எடுக்கிறீங்க? இந்த போங்க போங்க. அடே, இனி நீ இங்க இருந்த சரிப்பட்டு வரமாட்டா. இந்த ஆளு உனக்கு எடுத்து விடுவான். மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் மாமா வீட்டுக்கு புறப்படு. அங்க யார் இருக்கா? உன் மாமன் பொண்ணு ஈஸ்வரி இருக்கா, அவதான் உனக்கு சரியான ஆளு. மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ளப்பக்கும் குளிகிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. ஏனுங்கண்ணா, வெளியில சர்க்கஸ் லைட் மாதிரி பளிச்சுன்னு பிரகாசமா வந்தீங்களே, இப்ப வோல்டேஜ் டிராப் ஆன பல்ப் மாதிரி பொசுக்குன்னு போயிட்டீங்களே. புடி புடி. என்னது? ஐயே, என்ன மேசை இப்படி தொங்க விடுறீங்க? எல்லாம் ஒரு வேண்டுதல்டா. உதவக்கற தண்டேஸ்வரு, அவிச்சு போட்ட 6 மூட்டை நெல்லு அரைக்காம கிடக்குது. ஆடு மாடு எல்லாம் 6 நாள கழுவாம சாணி மூத்திரத்தோட கொட்டத்துல கட்டி கிடக்குது. புடுங்கி போட்ட தேங்காய் எல்லாம் உரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம உருண்டு கிடக்குது. பருத்துக்கு மருந்து அடிக்கணும், வேலைக்கு ஆள் அனுப்பணும், வாழைக்கு உரம் வைக்கணும், வெத்தலுக்கு கம்பு நடணும். இத்தனை வேலை வச்சுக்கிட்டு இந்த கூறு கெட்ட கூமுட்ட மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியலையே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ அப்ப சும்மா இருக்கிற? நீயே துப்பிரு. வேணாம் மாமா. இல்ல, உள்ள போனா எப்படியும் மானம் கிட போகுது. அப்புறம் நீ துப்புறதை விட இப்பவே துப்புனீங்கன்னா ஒன்னா சேர்த்து தொடச்சுக்குவேன். சிரிக்கிறியா?
எல்லாம் அப்படித்தானப்பா. ஐயோ தலையில வேற அடிச்சுக்கிறியா? தாயி பழைய சோறு இருந்தா கொடுங்க தாயி. பழசோறு கொடுத்தா என் புருஷனுக்கு என்னத்தை கொடுக்கறது? சுடுசோறு ஆக்கி வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு போ. பாத்தியா, பிச்சைக்காரனுக்கு சூடா சோறு குழம்போட. புருஷன்னா எனக்கு நஞ்சு போன பழைய சோறு. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னோம்னா சீவக்கட்டை செருப்பெல்லாம் வரும். வா உள்ள போல வா. ஏமாப்ல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணுமா? அம்மா சொல்லிருக்காங்கல்ல மாமா. ஆமா மாமா. ஐயோ 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 போய் தொலையா. ஈஸ்வரி, என்னப்பதா? இந்த பாண்டி பயலுக்கு அவங்க ஆத்தா நாகலட்சுமி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறா. ஆமா, நானும் அவனுக்கு தான் உன்னை கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சத்தம் நின்றுச்சு? நான் வெக்கப்பட்டுட்டு இருக்கேன் அப்பதா. வெக்கப்படுறியா? அத நீ அப்புறம் பட்டுக்க. சரி, யார் அது? ஐயம்மா மாப்ள இந்த வீட்டுல வீட்டுக்காரி நல்லா இருக்கா, வீட்டு வேலைக்காரி நல்லா இருக்காடா? ஓ, இந்த குரங்கு கூட்டமா? கண்டவங்களுக்கு எல்லாம் ஆக்கி போடுறதுக்கு இது சத்திரமும் இல்ல சாவடியும் இல்ல. மாயக்கா, என்னது? அவர் நம்ம மாப்பிள்ள. நான் இல்லைங்க, இவரு ஆ? இவரு. மாப்பிள்ளையா? இவனா? பண்ணைக்காரன்னு சொல்லு. அப்போ என்னையாவது அடையாளம் தெரியுதுங்களா? ஏன் தெரியல? ஓசில தின்னுட்டு உடம்பு வளர்த்திருக்கிற ஆளுன்னு மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குதே. சரி சரி, வந்துட்டீங்க. திங்கிறது தின்னுட்டு மூட்டை கட்டிக்கிட்டு போங்க. ஏய் குண்டுமல்லி, கோழி ஆடெல்லாம் அடிச்சு வை. இல்ல நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு அடிச்சு போட்டுட்டு வாரு. போ போ. ஐ 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 ஐ. என்ன மாமா? ஆடாங்க பாருங்க மாப்ள. ஏன் மாப்ள நம்மள மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுற நாய்ங்கன்னு சொன்னாலே இவளுகளை பார்த்தா உழைச்சு சாப்பிடுற மாதிரியே தெரியுது. ஐ ஐ தழுக்கு. ஏ தழுக்கு. மினுக்கு. யோ. சும்மாரியா? ஐ தழுக்கு. யோ. அண்ணா எப்படிண்ணா வந்தீங்க? அவ என் பொண்டாட்டி. ஐயோ நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. ஆ. நமக்கு சிறு வயசுல இருந்தே ஒரு ரசனை ஜாஸ்திங்கண்ணா. ஆ. கண்ணை பாருங்க. பாத்து அதான் அதை பார்த்த உடனே கணக்கு போட்டுங்கண்ணா. கணக்கு போடுறியா? தப்பு கணக்கா போடு. தப்புதான், சரி அதை விடுங்கண்ணா. ஆ, உங்க சம்சாரத்தை பார்த்த உடனே பயந்து நடுங்கி குனிஞ்சு குழியவே பறிச்சிருங்க போல் இருக்கேன். ஆ. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் எல்லாம்? எப்படி எங்களுக்கு பொண்ணு பிறந்தது அதானே கேக்குற? இல்ல ஒரு சின்ன சந்தேகம் தான். அட பீஸ் கேரியரு, சொல்லுங்க. அவ்வளவு வேற யாரையும் ஒரு சின்ன அங்கு சந்தாண்டா அடக்குது. நான் பின்னிட்டீங்கண்ணா. ஈஸ்வரி நம்ம ஒண்ணுங்களா? என் பொண்ணு. யாரு இல்லண்ணா? என்ன வயசு இருக்கு? வயசு கல்யாணம் ஆகிற வயசுதான். அட ஏன் வைக்கப்படுற? அவன் வயசு பையன் வைக்கப்படுற, அதுல அர்த்தம் இருக்கு. நீ எதுக்கு வைக்கப்படுற? நமக்கு இன்னும் கல்யாணம் ஒண்ணும் ஆகலைங்க. கல்யாணம் ஆகாது, கவலைப்படாத. மாப்பிள, என் பொண்ணை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்க. ஏன்னா பொண்ணு என்ன மாதிரி. பைத்தியங்களா? ஆமா, என் பொண்ணு பைத்தியம், நான் அரக்கு இருக்கு, என் பொண்டாட்டி லூசு. நீங்க எல்லாம் எதுவுமே இல்லாம தாடி விட்டுருக்கீங்க. என் பொண்ணை அப்படி நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். அடக்கம்னால அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். அடுத்த ஆம்பளைகள் ஏறு எடுத்து பார்க்காது. அவ்வளவு நல்ல பொண்ணு, அதுதான் சொல்ல வந்தேன். கருப்பசாமி கருப்பசாமி கருப்பசாமி, மாரசாமி மாரசாமி மாரசாமி, முனுசாமி முனுசாமி முனுசாமி, கோட்டசாமி கோட்டசாமி கோட்டசாமி, எல்லா சாமிக்கு சேர்த்து கும்பிட்டுருவோம். அப்பதான் நம்ம குறை தீரும். சாமி, ஒரு ரகசியமான விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு உனக்கு மட்டும்தான். ஈஸ்வரி இல்ல ஈஸ்வரி, அதான் என் மாமன் பொண்ணு. அவ தொல்லை தாங்க முடியல சாமி. எங்க போனாலும் பின்னாலே வந்து என் உயிரை வாங்குறா. அவளுக்கு ரொம்ப திமிரு சாமி, உடம்பெல்லாம் கொழுப்பு. அவ கிட்ட இருந்து மட்டும் என்னை காப்பாத்திட்ட, உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன். என்ன? 10 ஐயோமா, வந்துட்டியா? இப்பதான் சாமிகிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னு? நீ ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு. கேட்டேன். அது சரி, நானும் ஒரு கணக்கு கேட்பேன், அதுக்கு சரியா பதில் சொல்றியா? கேள. ஒண்ணு சேர்ந்தா எத்தனை? 2 இல்ல 3. இப்படியே சொல்லிட்டு ஊருக்குள்ள போடன்னு வை, உனக்கு கிறுக்கு முத்தி போச்சுன்னு ஒரு கேன பையன் கட்ட மாட்டானே. அதுக்குதான் நீ இருக்கிறே. என்ன கேனங்க சொன்னா கழுத்தை பிடிச்சு அமைக்கிடுவேன். அடிச்சுக்காத மாமா, கைய கூட. இது எத்தனை? 1. இது எத்தனை? 1. இது 2 இப்படி சேர்ந்தா எத்தனை? 2. 3யா? ஏய்,
இந்த ஊருக்குள்ள யார வேணாலும் கேளு, நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க. 1 1 2 தான். இல்லவே இல்ல 3 தான். நீ போய் கேட்டு பாரு, அப்புறம் தெரியும் யாரு முட்டாள்னு. சரியா? நான் வாரேன். நம்ம கல்யாணத்துக்குள்ள கண்டுபிடிச்சிரு. இது 1 2 தான் ஆகும். எப்படி 3 ஆகும்? 1 1 அவன் என்னடா பண்ணிட்டு வரான்? நேத்து கூட சினிமா காசு கொடுத்தா, அதுக்கப்புறம் கொக்கானி கட்டிட்டு வர்றானே. 1 1 2 2 2 4 2 1 சரி, அவனை புடி. நில்றா. ஐ பாட்டி, என்னடா இப்படி இப்படி பண்ணிட்டு வர? இதா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனமா கேளு. நீயும் தாமாமா? இது எத்தனை? விஷயம் இருக்குன்னு சொல்றல. இது எத்தனை? 1. இது அது 1 தான். இது 2 சேர்ந்தா? போடா. ஏன் பாட்டி வெக்கப்படுற? கேக்குறல. போடா. இந்த கேனை வேற வெக்கப்படுற. இது வேற விஷயம் இருக்குமோ? வேற யாரும் கேக்குறது? 1 1 வேணாம், வேற யாராவது கேப்போம். என்னம்மா இது? ஐயோ போடா. பாக்குறேன். 1 1 2 வருஷா வாழை. இதுதான். எப்படி பஸ் போயிட போகுது. 1 1 1 2 10 க்கு கேட்டியா? குழப்பமாவே உனக்கு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் ஏன் தப்பு தான் ஆக்கும். அண்ணே 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 அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. என்னய்யா? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகண்ணே. என்ன? அண்ணே, இந்த ஊர்ல நீதான் அறிவாளி, உன்னை கேட்டா கரெக்டா சொல்லிடுவேன். 1 1 சேர்ந்தா எத்தனை அண்ணே? அட நீ வேற ஏன் வயிற்றுல கிளப்புற? வாழை. அண்ணே சொல்லிட்டு போங்கண்ணே. 1 2 3 4 5 5.5. போதுமா ஐயா? ஐயோ, கணக்கு வேற சுத்த கிறுக்குனா இருப்பான் போல இருக்கே. எல்லாரும் 3 சொல்றேன், 5 சொல்லிட்டு போறேன். ஐயோ, வேற யாராவது கேட்போம். 1 1 2 2 2 4 4 4 8. சூப்பர் சூப்பர்டா. இதெல்லாம் கரெக்டா சொல்றேன். இந்த 1 1 3 வர மாட்டேங்குது. எப்படி கேக்குறது? நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி, முட்டாள் நினைச்சிட்டா. ஒரு மாதிரியா பாக்குறாரு. என்ன சொல்ல போறாரு? நீங்க ஊர் ஊரா போய் ஆட்டம் ஆடுறவங்க, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட நான் ரகசியம் கேட்க போறேன். கொஞ்சம் கையை கொடுங்களேன். எதுக்கு? அட கொடுங்கண்ணா. என்னங்க அப்படி திரும்பிட்டீங்க? இது எவ்வளவு? 1 தானே? இது 1 தானே? இப்போ 1 1 சேர்ந்தா எத்தனை? 3. இதெல்லாம் யாரும் உங்களை கேட்க சொன்னாங்க? யாரா சொல்லியா கேட்கணும்? நானே தான் கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? சரி, எப்படி 3 சொல்லுங்க பாப்பா. இது 1. நான் வச்சுக்கோங்க. வச்சுக்கோ. இது இன்னொன்னு. நீங்க வச்சுக்கோங்க. அதையும் வச்சுக்கோ. இது 2 ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? குழந்தை பிறக்கும்ல, அதான் 3. அம்மா, அடியே அடியே நில்லு. ஓடாத ஓடாத. தப்பு தப்பா கணக்க சொல்லி கொடுத்து ஊர்ல நான் அசிங்கப்படுத்திட்டேன். ஓடாத, நில்லு நில்லு. அந்த வெறும் பையனோட உனக்கு காதுலா கேக்குது? காதுலா கேக்குது? பேசி அவரோட. எதுக்கு இப்படி பொண்ணை போட்டு அடிக்கிறேன்? உங்க பொண்ணு காதல் பண்றா. காதல் பண்ணட்டுமே, கட்டிக்கு போறவன தானே காதல் பண்றா. யார் சொல்லி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. டேய், எவளாவது என்கிட்ட ஏடாசி பேசுனா சிலுவா பேந்துரும். இவ என் பேத்தி. அவ அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்ட அந்த சீர்வரிசை இல்ல. என் பேத்திக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். எந்த சிரிக்க என்ன என்னடா பண்ண முடியும்? எங்க அண்ணன் என் மகளுக்கு சொத்து எழுதி வைப்பாரு, நகை நட்டு போடுவாரு. இங்க என்ன வாழுது? அப்படின்னா உன் அண்ணன் மகனை நீயே கட்டிக்கோ. இது நல்ல யோசனையா இருக்க. பொண்ணு போய்
என்ன போய் அடி வாங்க சொல்றீங்க? நீ இப்படி சொன்னா சரிப்பட்டு வர மாட்டேன். காதை கொண்டாங்க. அப்படியா? ஆமா. ஐ, என்னது ஐ? என் பொண்ண பாண்டியனுக்கு தான் கட்டி வைப்பேன். ஓடி உள்ள. அந்த பக்கம் எங்க போற? அந்த பக்கம் போ. எழுப்பிட்டு போற பாரு. அப்பா ஆ, எப்படி உங்களுக்கு இவ்வளவு வீரம் வந்துச்சு? ஆ. அப்பதான் அப்படி என்னதான் மந்திரம் படிச்சு? பாட்டிட்டே கேளு. பாட்டி சொல்லை தட்டாது. இனிமே இந்த வீட்டுல நான் தான் ஆம்பளை. அப்பதா ஆ? என்ன சொன்ன? உங்க ஆத்தாள விரட்டி விட்டுட்டு உங்க அப்பனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். என்னடா இவன் பரிசு மட்டும் வந்ததுக்கு அப்புறம் முறிக்கிட்டு தெரியுறான். அதனாலதான் நான் கையை பின்னால திருப்பி கட்டி வச்சிருக்கான். அம்மா அம்மா நொம்மான்னு காலையும் சேர்த்து கட்டுப்பிடுவேன். கட்டினா பரவாயில்ல. அப்ப பாட்டி தோசை விட்டு போட சொல்லிருவேன். பேசாம இரு. மாப்பிள்ளை ஏன் கைய பின்னாடி கட்டிட்டு இருக்காரு? எல்லாம் காக்கா காரணமா தான். கரெக்ட். ஏன் மாப்பிளை கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்காருன்னா நில நிச்சு எம்பிட்டு கேட்கலாம், சீர்சனத்து எம்பிட்டு கேட்கலாம், நகை நட்டு எம்பிட்டு கேட்கலாம்னு பின்னால கைய வச்சுக்கிட்டு விரலால கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல மாப்பிள? ஆமான்னு சொல்றா. ஏன் அத்தா குருவமா ஆ? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிருவோம்? அடுத்த வாரமே வச்சுக்கிருவோம். நாளைக்கே பத்திரிக்கை அடிச்சிருவோம். தாலி மிஞ்சி கூரை சேலை எல்லாம் இன்னைக்கே வாங்கிருவோம். என்ன கண்ணத்துல கையே? நேத்து என் புருஷன் அடிச்சுட்டாரு. நேத்து அடிச்ச இடத்துல ஒண்ணு வச்சிட்டு இருக்கிய கைய. அந்த கை எடுக்கிறது வழி சொல்லிட்டா. ஆ? உன் புருஷன் கையில உன் கைய. சொல்லு. மாப்பிள்ளையே இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க, நாங்க தயாரு. சும்மா உட்கார்றா. நிறுத்துங்க. மாப்பிள்ளைக்கு தகப்ப யாரு அத சொல்லிட்டு அப்புறமா பரிசம் போடுங்க. சம்பந்தம்மா பொட்டு வச்சிருக்கா, பூ வச்சிருக்கா, ஆனா புருஷன் மட்டும் இல்ல. புள்ள எப்படி பிறந்துருச்சு அத சொல்லிட்டு அப்புறமா பரிசம் போடுங்க. அப்பம் பேரு தெரியாதவனுக்கு என் பொண்ணை கட்டிக்க என்ன தகுதி இருக்கு? கள்ளியும் கத்தாலையும் வேலையில தான் வைப்பாங்க. யாரும் வெள்ளாமுக்குள்ள